2G வழக்கின் முக்கிய சாட்சி சாதிக் பாஷாவின் மனைவியான ரெஹானா பானு தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி சென்னை காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளார். 2G வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ராசாவின் நண்பரும் கிரீன் ப்ரமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை நடத்தி வந்தவருமான சாதிக் பாஷா கடந்த 2011ஆம் ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி தனது இல்லத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த விவகாரம் தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கடந்த வாரம் சாதிக் பாஷாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளன்று கூடா நட்பு கேடாய் முடியும் என்று அவரது உறவினர்களால் விளம்பரம் வெளியிடப்பட்டது. இது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இன்று காலை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த சாதிக் பாஷாவின் மனைவி ரெஹானா பானு நேற்றிரவு மர்ம நபர்கள் தன் காரை வழிமறித்து தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டினார். எனவே தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தனக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் காவல் ஆணையரிடம் ரெஹானா பானு மனு அளித்தார். நேற்று நான் காரை யாரோ கண்ணாடியெல்லாம் அடித்து உடச்சிட்டதுனால ரொம்ப பயமாக இருந்தது. உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். அவங்க கம்ப்ளைண்ட் ஏற்றுட்டு பாதுகாப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாத நேரத்தில் இந்த நினைவு நாள் விளம்பரம் வந்ததற்கு பின்பாக இந்த தாக்குதல் நடந்திருக்குது. இரவு 10 மணிக்கு அவங்க அசோக் நகரில் இருக்கிற அவங்க நண்பர் வீட்டுக்கு போயிட்டு இப்போ புதுசாக வந்திருக்கிற துறைப்பாக்கம் வீட்டுக்கு, அந்த வீட்டோட முகவரியே பல பேருக்கு தெரியாது, இப்போ தான் புதுசாக அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே போகிற வழியில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது.